இந்த ஃபோர்த் சாப்டர் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, இது எல்லாமே வரக்கூடிய டாபிக் தான் இந்த ஃபோர்த் சாப்டர். இதில் வந்து நம்ம அந்த டூல்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு உண்டான டூல்ஸ், அதில் என்சைம்ஸு, வெக்டார்ஸு, ஹோஸ்ட்டு அதெல்லாமே பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அதையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த அடுத்த டாபிக்குங்கிறது வந்து ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாம்பினன்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த டாபிக். இப்போ ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது இங்கிலீஷ் டேர்மு. அதில் தமிழ் வார்த்தை என்னன்னா சலித்தல். இப்போ ஜல்லடை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம கிச்சன்லலாம் ஜல்லடை யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, பெரிய மாலிக்யூல்ஸு, சின்ன மாலிக்யூல்ஸ், அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம், ஜல்லிச்சு எடுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, டெக்காம்பினன்ட் டிஎன்ஏவை பிக் பண்ணி, சார்ட் அவுட் பண்ணி, பிரித்து எடுக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங். இப்போ இது எதுக்காக அப்படின்னா, ஹோஸ்ட் செல்லுக்கு உள்ள ஒரு ஆர்டிஎன்ஏவை நம்ம செலுத்திட்டோம், இல்லை நமக்கு தேவைப்பட்ட ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை அதுக்குள்ளே நம்ம நுழைச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தாட்சி என்ன, அதுக்குள்ளே அது போச்சா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம சும்மா சாதாரணமாக இந்த டிஎன்ஏ டெக்னாலஜியில் இல்லை ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் இந்த ப்ராசஸை முடிச்சிட்டோம், இது செஞ்சோம், அது செஞ்சோம், அது போயிடுச்சு வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு 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 அத்தாட்சி நமக்கு வேணும். அந்த ஃபாரின் ஜீன் உள்ளே போச்சா இல்லையா, அந்த டிஎன்ஏ உள்ளே இருக்கா, எதுக்குள்ளே, ஹோஸ்ட்டுக்கு உள்ள, ஓம்பு உயிரிக்கு உள்ளே அது இருக்கா இல்லையா அப்படின்னு அடையாளம் கண்டறியப்பட வேண்டும். அதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் இந்த ஸ்க்ரீனிங், ஜல்லித்து எடுத்தல். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அதில் முக்கியமான ஒரு முறை வந்து நீலம் வெண்மை காலனி தேர்வு முறை, ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட். இப்போ இந்த ப்ளூ ஒயிட் அப்படின்னா என்னென்னா, அந்த கலர்ஸை பேஸ் பண்ணி அந்த டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த முறையில் லாக்ஸ்-Z அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டர் மரபணு ஒன்று இருக்குது, ரிப்போர்ட்டர் ஜீன் ஒன்று இருக்குது. அந்த ஜீன் வந்து வெக்டாருக்கு உள்ள சொருகப்படுது. இப்போ என்ன ஆகும்னா, இந்த லாக்ஸ்-Z அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் ஜீனில் வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பு உண்டு. அதில் ஒரு என்சைம் இருக்குது. அது வந்து பி கேலக்டோசைடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது. இது என்ன செய்யும்னா, அந்த சீக்வென்ஸை பிரேக் பண்ணி, எந்த சீக்வென்ஸை பிரேக் பண்ணி எக்ஸ்-கேல் என்று அழைக்கப்படும் நொதியை உற்பத்தி செஞ்சு ப்ளூ கலரை ரிலீஸ் பண்ணும். இதுதான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ஃபாரின் ஜீனை வெக்டாருக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி அதை ஹோஸ்ட்டுக்குள்ளே போய் இருந்தால் அது என்ன செய்யும்னா, இந்த லாக்ஸ்-Z ஆக்டிவிட்டியை இன்ஹிபிட் பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணால் அந்த ப்ளூ கலரை அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, மொத்தமே எல்லாமே ஒயிட் காலனிஸாக இருக்கும். எப்போ ஒரு ஒயிட் காலனிஸ் இருக்குதோ அந்த இடத்துல ஆர்டிஎன்ஏ இருக்குன்னு அர்த்தம். மற்றது எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கும், அது எல்லாமே நான் ஆர்டிஎன்ஏ. இப்போ இந்த கலர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒயிட் கலராக இருக்கிறது எல்லாமே ஆர்டிஎன்ஏவும், ப்ளூ கலராக இருக்கிறது எல்லாமே நான் ஆர்டிஎன்ஏ நம்ம வேறுபடுத்திட்டோம். இதுதான் இந்த நீலம் வெண்மை காலனி தேர்வு முறை. இந்த முறையை கொண்டு நம்ம அந்த ஆர்டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு அடுத்த முறை ஒன்று உண்டு, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மெத்தட். உங்கள் புக்கில் ஃபிகர் நம்பர் 4.15 அப்படின்ற பிக்சரை பாருங்கள். அதில் நீல வெண்மைக்கான வடிவமைக்கப்பட்ட பிளாஸ்மிட் தாங்கி கடத்தி அப்படின்னு ஒரு படம் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்மிட் ஒன்று இருக்கும்,
அந்த பிளாஸ்மிடில் லேக் முன்னுறுத்தி அந்த லேக் Z இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் க்ரீன் கலராக இருக்குது. அதே இடத்துல அந்த ஆரிஜினேட்டிங் ரெப்ளிகேஷன் அந்த பிளேஸும் இருக்குது. இப்போது இதை இந்த வெக்டாருக்குள்ளே செலுத்தி இதை வந்து அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த என்சைம்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய இடங்களை பார்க்கலாம். நீங்கள் அந்த ஃபுல் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நீல கலராகவும் வெண்மை நிறமாகவும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் பார்க்கலாம். நீலமாக இருக்கிறது எல்லாமே என்ன, வெண்மையாக இருக்கிறதெல்லாம் என்னன்னு பாருங்கள். அதாவது நீலமாக இருக்கிறது எல்லாமே வந்து செருகி அற்றது, வெண்மையாக இருக்கிறது எல்லாமே செருகி கொண்டது. செருகினா என்னது, வந்து வெக்டார்ஸ் உள்ளது, அந்த ஆர்டிஎன்ஏ இருக்கிறதும் இல்லாததுமே அந்த டிஃப்ரென்ஸை கலர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு உண்டான படம் தான் அந்த. அதுக்கு அடுத்து வந்து உயிரி எதிர்பொருள் தடுப்பு அடையாள குறி, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸ். இப்போ ஒரு ஆர்டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கா இல்லையா, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு சாலிட் சப்போர்ட் இருக்குது. அந்த சாலிட் சப்போர்ட்டில் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஸ்ப்ரெட் பண்ணி அதை கல்ச்சர் பண்ணணும். அப்படி கல்ச்சர் பண்ணும் பொழுது அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து கல்ச்சர் ஆகும், வளரும். எப்படி வளரும்? அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை எதிர்த்து அது வளரும். அப்படின்னா உயிரி எதிர்பொருளை எதிர்த்து அது உருவாகும். அப்படி அந்த உயிரி எதிர்பொருளுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆம்பிசிலின், அது ஒரு எக்ஸாம்பிள், டெட்ராசைக்ளின், கேனமைசின், ஆம்பிசிலின், இது மூணுமே சில ஆன்டிபயோட்டிக்ஸ் உரிய எக்ஸாம்பிள். இப்போ அந்த சாலிட் சப்போர்ட்டில் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதன் மேலே இந்த ஆர்டிஎன்ஏவை கல்ச்சர் பண்ணும் பொழுது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை எதிர்த்து வளரக்கூடிய கல்ச்சர் ஆகக்கூடிய டிஎன்ஏவை எல்லாமே மார்க் பண்ணோம்னா அதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸ். எது எதிர்த்து வளராமல் இருக்குதோ அது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ அதில் வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க, இது கரெக்டான உயிரி எதிர்பொருள் கொண்ட ஆர்டிஎன்ஏ அப்படின்னு அதுலேருந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அது வளராமல் இருக்கிறது எல்லாமே அடையாளம் அற்றது, அப்படியே போயிடும். எதிர்த்து வாழக்கூடியது வந்து கல்ச்சர் ஆகக்கூடியது அதை மார்க் பண்ணிடுவாங்க. அதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக், இன்னொரு மெத்தட். இதுலேயுமே வந்து நம்ம ஆர்டிஎன்ஏவை டெசிக்னேட் பண்ணி செலக்ட் பண்ண முடியும். ரெப்ளிகான்னா நகலாக்க முறை, நகல் தட்டுக்களை தொழில்நுட்பத்தின் மூலமாக அதை வந்து டெவலப் பண்ணுறது. அதை எப்படி பண்ணுறதுன்னா ஒரு சின்ன பிக்சர் மூலமாக கூட உங்களுக்கு அதை டெபிக்ட் பண்ணி காட்ட முடியும். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள். ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலனிஸை வந்து ஒரு தட்டில் வளர்த்துறோம். எந்த காலனிஸை, நகல் செய்யக்கூடிய அந்த காலனிஸை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு வளர்ப்பு தட்டில் போட்டு வளர்க்குறோம். அந்த வளரும் தட்டின் மீது நுண்ணுயிர் நீக்கப்பட்ட ஒரு வடிவத்தட்டு, ஒரு சின்ன ஸ்பெசிஃபிக் ஃபில்டர் பேப்பரை அது மேலே அப்படி ஒத்தி இப்படி எடுத்துடணும். அப்படி ஒத்தி எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த காலனி காப்பீஸ் வந்து அந்த பேப்பர் மேலே ஒட்டிடும், ஃபில்டர் பேப்பர் மேலே ஒட்டிடும். இது வந்து ஃபஸ்ட்டு பிளேட்டு. அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு ஃபில்டர் பேப்பரை எடுத்து செகண்ட் டைமை அதை பயன்படுத்தி அந்த முதல் ஊடகத்தட்டிலேருந்து இப்படி ஒத்தி ரெண்டாவது டைம் ஒத்தி எடுத்துடணும். அதை செகண்ட் டைம் ஒத்தி எடுக்கிறோம். அப்போ செகண்ட் டைம் ஒத்தி எடுக்கும் பொழுது அதில் ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும். இதில் இருந்து எதிர்த்து அது வளரணும். அப்படி வளரும் பொழுது இதுக்கும் அதுக்கும் சில வேரியேஷன்ஸ், டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு தட்டுக்கும் செகண்ட் தட்டுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்போ அதை எதிர்த்து வாழக்கூடியது, எதிர்த்து கல்ச்சர் ஆகக்கூடியதை வந்து கண்டுபிடிச்சிடலாம், இல்லாததை அப்படியே அழிஞ்சு போயிடும். அது வந்து ஒரு சின்ன பிக்சர் மூலமாக உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபிகர் நம்பர் 4.16. அந்த படத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஆர்டிஎன்ஏ இருக்குது. அதுக்கு கீழே முக்கிய மைய தட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த தட்டில் வந்து அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது ஸ்டெர்லைஸ் பண்ணி இருக்குது. அதில் நீங்கள் ஒத்தி எடுத்துடுறீங்க.
அப்போ அனைத்து காலனிகளும் அதில் வந்து ப்ளூ கலராக டாட்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 டாட்ஸ் இருந்தது அந்த பிளேட்டில். அடுத்தது வந்து அந்த பேப்பரை ரெடி பண்ணியிருக்கோம், ரெட் கலரில் இருக்குது. அது 3வது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தி எடுக்கும் பொழுது அந்த 5 ப்ளூ கலர் பாயிண்ட்ஸுமே வந்து இதில் வந்து பதிஞ்சிருச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பிளேட். செகண்ட் பிளேட்டில் வந்து இந்த 2 பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்றில் வந்து ஆம்பிசிலின் தடவி இருப்பாங்க, இன்னொன்றுத்தில் வந்து ஆம்பிசிலின் இல்லை. இப்போ இதையும் வந்து என்ன பண்ணுறீங்க, அதில் ஒத்தி இப்படி எடுத்துடுறோம் 2வது டைம். அப்படி ஒத்தி எடுக்கும் பொழுது எதுலெல்லாம் ஆம்பிசிலின் இருக்குதோ அதில் அந்த ஆர்டிஎன்ஏ எதிர்த்து கல்ச்சர் ஆகும், இல்லாததில் அது கல்ச்சர் ஆகாது. அப்போ என்ன பண்ணிடலாம், இது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி அதில் கண்டுபிடிச்சி அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இது ஒரு முறை, இந்த நகலாக்க தட்டில் தொழில்நுட்ப முறை. இதுவும் ஒரு முறையில் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். மாலிக்யூலர் டெக்னிக்ஸ், இது ஒரு முறையான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன மெத்தட். மூலக்கூறு தொழில்நுட்ப முறைகள். இதில் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து செப்பரேட் பண்ணுறது, அது ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, கான்செப்ட் என்னென்னா எலக்ட்ரோபோரசிஸ், மின்னார் பிரித்தல். இதுக்கு அந்த சார்ஜஸை யூஸ் பண்ணி அதை பிரிக்கிறது. எப்படின்னா மின்சார எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும் இல்லையா. இப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸை நோக்கி போகும், நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸை நோக்கி போகும். இந்த கான்செப்டை வச்சு தான் இந்த மாலிகுலர் டெக்னிக்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. தொடர்றோம் நம்ம. இப்போ பாசிட்டிவ் சார்ஜில் கேட்டையான்ஸ் இருக்குது. அந்த கேட்டையான்ஸ் கேத்தோடுக்கு மூவ் ஆகி போகும். கேத்தோடு என்னன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். அடுத்தது வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆனயான்ஸ் எதுக்கிட்ட போகும், ஆனோடு கிட்ட போகும், அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஆக பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸை நோக்கி போகும், நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸை நோக்கி போகும். இதுதான் வந்து மின்னோட்டம். இந்த மின்னோட்டத்தை பொறுத்து தான் நம்ம இன்றைக்கி உரிய அந்த ஆக்ரோ ஜெல் எலக்ட்ரோபோரசிஸை நம்ம பார்க்குறோம். இந்த ஆக்ரோஸ் ஜெல் அப்படிங்கிறது என்ன, அது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம செப்பரேட் பண்ணுறது தான். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸு டிஎன்ஏ துண்டுகள், அது வந்து சிலது சின்னதாக இருக்கும், சிலது பெருசாக இருக்கும், சைஸை பொறுத்து. எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது, எல்லாமே வேறு வேறு சைஸில் இருக்கும். இப்போ இந்த ஆக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் இந்த மெத்தடில் நம்ம பிரித்து எடுக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ்னுடைய சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 20,000 பேஸ் பேர்ஸ் வரையிலும் இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை தான் நம்ம பிரித்து எடுக்கிறோம். சப்போஸ் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, அதில் அந்த பாலிஅக்ரைலமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல், அதை யூஸ் பண்ணோம்னா சின்னதாக இருக்க ஃப்ராக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணிடலாம். சின்னதாக அப்படின்னு சொல்லும்பொழுது 100க்கும் குறைவாக இருக்கக்கூடிய சைஸில் உள்ள அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை பாலிஅக்ரைலமைடை வச்சு பிரித்து எடுத்துடுறோம். இப்போ இந்த 100ம் 20,000 பேஸ் பேர், இதுக்கு இடைப்பட்ட சைஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை தான் இந்த ஆக்ரோஸ் ஜெல்லை வச்சு நம்ம பிரிப்போம். இதை நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சேலஞ்ச் அண்ட் கான்செப்ட். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போ இந்த ஆக்ரோஸ் ஜெல்லில் வந்து இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை வைக்கிறோம். இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டுங்கிறதுனால இந்த ஆக்ரோஸ் ஜெல்லுக்கு உள்ளே ஊடுருவி பாசிட்டிவ் சார்ஜஸை நோக்கி அது போகணும். அப்படி போகும்பொழுது அந்த அந்த குறிப்பிட்ட இலக்கில் போய் அது சேர்ந்துடும். அப்படி சேரும் பொழுது இந்த இடைப்பட்ட சைஸில் இருக்கக்கூடியது மட்டும்தான் போகும். எந்த இடைப்பட்ட சைஸு, 100 பேஸ் பேரும் 20,000 பேஸ் பேருக்கு இடைப்பட்ட சைஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் மட்டும்தான்
நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு ட்ராவல் பண்ணி போகும். அதுக்கு பெருசாக இருக்கக்கூடிய சைஸ்லேயே ஆகட்டும், சின்னதாக இருக்கக்கூடிய சைஸ்லேயே ஆகட்டும் போகாது. இது மட்டும்தான் போகும். அப்படி பார்க்கும்போது அது அது வந்து மார்க் ஆன மாதிரி ஆயிரும். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம எத்திடியம் புரோமைடு டையை வந்து அதுக்குள்ளே செலுத்தும் பொழுது அந்த டிஎன்ஏக்கெல்லாம் அது போகும். அந்த நேரத்தில் நம்ம யூவி லைட் அதுக்கு பாஸ் பண்ணும் பொழுது அந்த எத்திடியம் புரோமைடு டையை அப்சார்ப் பண்ணி இந்த யூவி லைட்டை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அந்த டிஎன்ஏ பேண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆரஞ்சு கலராக மாறிடும். அப்படி ஆரஞ்சு கலராக மாறும் பொழுது அதை நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு எடுத்து கொடுத்துருவோம். அதுதான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆரஞ்சு பேண்ட்ஸாக இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த டிஎன்ஏ பேண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஆக்ரோஸ் ஜெல் மூலமாக நம்ம இந்த மெத்தடை தான் வச்சு ஆர்டிஎன்ஏவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இது. நம்ம அந்த சைஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா 100லேருந்து 20,000 பேஸ் பேஸ் அந்த சைஸில் இருக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸ் மட்டும்தான் அதில் போகும். அப்போ அதில் இருக்கிறது என்ன ஆகும்னா அந்த டையை அப்சார்ப் பண்ணி அந்த கலரை கொடுக்கும் பொழுது ஆரஞ்சு கலரில் இருக்கிற பேண்ட்ஸ் எல்லாமே டிஎன்ஏ பேண்ட்ஸு. மீதி வந்து அந்த சைஸில் அதிகமாக இருக்கிறதும் குறைவாக இருக்கிறதும் அதில் இல்லாததுனால உங்களுக்கு அந்த கலர்ஸே வராது. அதில் வச்சு நம்ம அந்த டிஎன்ஏ பேண்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஆக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் மெத்தட். அடுத்தது ஒற்றி எடுப்பு முறைகள், பிளாட்டிங் டெக்னிக்ஸ். இப்போ அந்த உட்கரு அமினோ அமிலங்கள் கலப்புறுதல், இப்போ நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன், அதுவும் அதில் சொல்கிறோம். இதில் வந்து பிளாட்டிங் டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்னா பிளாட்டிங் அப்படின்னு சொன்னாவே அந்த ஒத்தி எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதுலேருந்து நம்ம இந்த ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எடுத்து நம்ம அந்த இதை கண்டுபிடிக்கிறது. இதை வந்து நம்ம விவசாயத்தில், பிளான்ட் ப்ரீடிங்கில் இந்த மாதிரி நிறைய அந்த நோயை கண்டறியறதுக்காக இந்த முறையை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸை வந்து நிறைய டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக், நார்தர்ன் பிளாட்டிங் டெக்னிக் அண்ட் வெஸ்டர்ன் பிளாட்டிங் டெக்னிக். இந்த 3 முறைகளில் வந்து இந்த நைட்ரோஸ் செல்லுலோஸ் மெம்பரேன் அப்படின்னு ஒன்று பயன்படுத்தி அதில் இருந்து அந்த டிஎன்ஏ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸை வந்து விரிவாக பார்க்கும் பொழுது சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்கு ஒரு பிக்சர் மூலமாக உங்களுக்கு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிகர் நம்பர் 4.19 சதர்ன் பிளாட் டெக்னிக் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபுல்லாக அந்த சதர்ன் பிளாட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த பிளாட்டிங்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த 3 விதமான பிளாட்டிங் நம்ம பார்த்தோம். வெஸ்டர்னு, நார்தர்னு, சதர்ன். இப்போ இந்த நார்தர்ன் பிளாட்டிங் டெக்னிக்கில் ஆர்என்ஏவை நைட்ரோசெல்லுலோஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சதர்ன் பிளாட்டிங்கில் வந்து டிஎன்ஏ வந்து ஆக்ரோஸ் ஜெல்லில் இருந்து நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். வெஸ்டர்ன் பிளாட்டில் வந்து புரோட்டீன் மாலிக்யூல்ஸை வந்து நைட்ரோஸ் செல்லுலோஸ் மெம்பரேன் அக்ராஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது எல்லாமே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சதர்ன் பிளாட்டிங்னு கொடுத்துட்டு ஆக்ரோஸ் ஜெல்லில் இருந்து டிஎன்ஏவை ஒத்தி எடுக்கும், தள்ளும், அதை பிளாட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நார்தர்ன் பிளாட்டிங் ஆர்என்ஏவை ஒத்தி எடுக்கும். வெஸ்டர்ன் பிளாட்டிங்கில் வந்து அந்த புரோட்டீன் வந்து நைட்ரோசெல்லுலோஸ் ஜவ்விற்கு மின்னார் பிரித்தல் மூலமாக மாற்றுவது. இது எல்லாமே அதனுடைய டைப்ஸ். இப்போ இதில் எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் நம்பர் 4.19 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பாருங்கள். உங்களுக்கு நான் அதை சொல்லும்பொழுது அந்த எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஎன்ஏவை ஒரு தட்டில் ஆக்ரோஸ் ஜெல்லில்
ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். டிஎன்ஏவை அந்த ஆக்ரோஸ் ஜெல்லில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு படம் பாருங்கள், அதில் இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்து அதில் பிளாட் பண்ணி ஒத்தி எடுக்கிறது. எடுத்து அந்த ஒரு 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 லேயர்ஸ் ஆஃப் ட்ரே வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். அதில் கீழே வந்து ஆல்கலைன் சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஒத்தி எடுக்கக்கூடிய தாள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா ஆக்ரோஸ் ஜெல் இருக்குது. அதுக்கப்புறமா நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரைன் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த டிஎன்ஏ இதை வைக்கிறோம். நம்ம இப்படி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இப்படி ஒத்தி எடுக்கும் பொழுது அந்த டிஎன்ஏ வந்து அதில் பதிஞ்சிரும். பதிஞ்சின உடனே அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, அது மேலே அந்த அந்த லேயர் அப்படியே பிரித்து எடுக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். அந்த ஜவ்வை அந்த மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த ஜவ்வை அப்படியே பிரித்து எடுக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். பிரித்து டிஎன்ஏவை சவ்வின் மீது அப்படியே எடுத்து சுருட்டி எடுத்து அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்கும். அதுக்கு உள்ளே அதை வச்சிடுறோம். அதுக்குள்ளே அதை வச்சுட்டு மெதுவாக அதை சுழட்டணும். கதிராக்கம் கருவியோடு அதை சுழற்றி எடுக்கும் பொழுது அந்த டிஎன்ஏ வந்து பரவும். எந்த இடத்துல அது பதிஞ்சிருக்குதுன்னுட்டு அந்த காப்பியை நம்ம எடுத்துடலாம். அந்த ஃபோட்டோகிராஃப் கதிராக்க புகைப்படம், இப்போ அந்த எல்லோ கலரில் அந்த ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த டிஎன்ஏலாம் பதிஞ்சிருக்கும் அந்த காப்பீஸு. நீங்கள் அதை ஃபோட்டோகிராஃப் எடுக்கும் பொழுது அதனுடைய காப்பீஸ் அப்படியே அதில் ஒட்டி இருக்கும். ஏன்னா நான் அந்த பிஃபோர் ஃபோட்டோகிராஃபில் வந்து உங்களுக்கு எல்லோ கலர் ஷீட்டில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரே கலர் ஷீட்டில் பிளாக் பதிஞ்சிருக்கும். அந்த காப்பி அதில் வந்துடும் உங்களுக்கு. இதில் டிஎன்ஏ துண்டுகளின் துருவியுடன் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு சதர்ன் பிளாட் டெக்னிக். இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸில் வந்து 3 டெக்னிக்ஸ் சொன்னேன் நான். சதர்ன் பிளாட்டிங், நார்தர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங். இந்த 3 டெக்னிக்ஸில் வந்து சதர்ன் பிளாட்டிங்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த பிக்சர் வச்சே நான் சொல்லிட்டேன் நான். இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எந்த டிஎன்ஏ துண்டுகளினுடைய காப்பீஸை ஒத்தி எடுக்க போகிறோமோ அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு அந்த ஆக்ரோஸ் ஜெல்ல பேப்பரை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதன் மேலே டிஎன்ஏவை ஒத்தி எடுக்கணும். அதுதான் இந்த டெக்னிக்கோட எய்ம். இப்போ அந்த ஆக்ரோஸ் ஜெல் இருக்குது, அதுக்கு மேலே அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா அதை ஆல்கலி சொல்யூஷனில் போட்டு நம்ம அதை ஊற வைக்கிறோம். அதுக்கு மேலே வந்து அந்த நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரைனை வைக்கிறோம். இப்போ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆக்ரோஸ் ஜெல்லில் இருந்து நைட்ரோ செல்லுலோஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படியே ஒத்தி எடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு இந்த டெக்னிக்கோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ இந்த கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து அதனுடைய காப்பீஸ் அந்த நைட்ரோ செல்லுலோஸில் ஒட்டி இருக்கும். அப்போ அந்த ஷீட்டை அப்படியே உரித்து எடுப்பாங்க. அதை எடுத்து அந்த ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அதை செலுத்தி அதை கதிர் இயக்க முறையில் அதை சுழற்றும் பொழுது அது அதுலேயே அப்படியே பதிஞ்சிரும். பதிஞ்சிட்டு அதை ஃபோட்டோகிராஃபாக எடுத்துருவாங்க. ஆட்டோ ரேடியோகிராஃபின்னுட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அதை கதிர் இயக்க படம் எடுப்பு. அதை எடுத்தோம்னா அதில் அந்த காப்பீஸ் அப்படியே ஒட்டிடும். அந்த நைட்ரோ செல்லுலோஸில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ்னுடைய காப்பீஸ் வந்து அந்த பேப்பரில் ஒட்டி இருக்கும். இதுதான் மெத்தட். இதுதான் உங்களுக்கு சடன் பிளாட்டிங் டெக்னிக். இதை நம்ம பிக்சர்லேயும் பார்த்துட்டோம், எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து நார்தர்ன் பிளாட்டிங் டெக்னிக். இந்த மெத்தடில் என்னென்னா எப்படி அதை ஒத்தி எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இதில் வந்து நம்ம டிஎன்ஏவை எடுக்கலை, ஆர்என்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ஆர்என்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபில்டர் பேப்பரில் அது ஒத்தி எடுக்கிறோம். சரியா? அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்என்ஏ டு த நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபில்டர் பேப்பர் வந்து எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு
இது இருக்குது. அது வாட்மேன் பேப்பர்னு சொல்கிறோம். நம்ம நிறைய பேப்பரெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும், A4 சைஸ் பேப்பரு, A3 சைஸ் பேப்பரு, அந்த பேப்பரெல்லாம் குரோமோட்டோகிராஃபி பேப்பரு, நிறைய விதமான பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அது மாதிரி வாட்மேன் பேப்பருங்கிறது ஒரு பேப்பர். அது 540 வாட்மேன் பேப்பரால் ஆக்கப்பட்ட ஒரு ஃபில்டர் பேப்பர். அந்த ஃபில்டர் பேப்பரில் இந்த RNAவை ஒத்தி எடுக்கிறோம். அதுதான் நார்தர்ன் பிளாட்டிங். அதில் நம்ம அந்த அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் பேர் என்ன அப்படின்னா அமினோ பென்சைலோ மித்தைல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து வெஸ்டர்ன் பிளாட்டிங் டெக்னிக். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து டிஎன்ஏவை ஒத்தி எடுக்கிறோம், அதுக்கப்புறமா வந்து RNA. ஆனால் இதில் டிஎன்ஏவும் கிடையாது, RNAவும் கிடையாது, புரோட்டீன் மாலிக்யூல்ஸை நம்ம ஒத்தி எடுக்கிறோம். இந்த நைட்ரோசெல்லுலோஸ்க்கு என்ன பண்ணுறோன்னா புரோட்டீன் மாலிக்யூல்ஸை will be transferred to the nitrocellulose sheet இல்லை மெம்பரேன். இதுதான் வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக். இந்த 3 மெத்தட்ஸ் மூலமாக RNA, DNA, ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே ஆக்ரோஸ் ஜெல்லில் இருந்து நைட்ரோசெல்லுலோஸ் மாலிக்யூல்ஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்குறது தான் இந்த பிளாட்டிங் டெக்னிக். அடுத்தது பயோ அசே ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட். இந்த டார்கெட் ஜீனுங்கிறது வந்து ஒரு ஃபாரின் ஜீனு இல்லை க்ளோன்டு டிஎன்ஏ, மியூட்டேட்டட் டிஎன்ஏ, எந்த டிஎன்ஏவை நம்ம சொருக போகிறோமோ அந்த டிஎன்ஏ, இல்லை பேசஞ்சர் டிஎன்ஏ, அந்த பயணிக்கும் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். இதுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அந்த டார்கெட் டிஎன்ஏவுக்கு நிறைய பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜீன்ஸ் வந்து இந்த உட்கரு உள்ளே போகணும், அதுதான் வந்து ஜீன் நாக் அவுட்டுன்னு நம்ம சொல்கிறோம். டார்கெட் ஜீனை உள்ளே எப்படி கொண்டு போகிறோம், அதுக்கு உண்டான வழிகள் என்ன, மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இன்சர்ஷன் வெக்டார்ஸு, இன்னொன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார்ஸ். இந்த 2 மூலமாக தான் அதை உள்ளே கொண்டு போக முடியும். அது என்ன அப்படின்னா இந்த பேர் வச்சே நம்ம பார்க்க முடியும். இன்சர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது உட்செருகும் முறை. இப்போ இந்த டார்கெட் ஜீன்ஸ் வந்து முதல்ல ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது லீனியராக தான் இருக்குது. அது உள்ளே செலுத்தும் பொழுது லீனியர்னால் நீட்டமாக இருக்கும், நீளமாக இருக்கும். அந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடியது உட்செலுத்தின பிறகு வட்ட வடிவமாக மாறிடுது. அப்போ அது செலக்டபிள் மார்க்கர்ஸாக மாறிடும். அது பக்கத்தில் ரெட்டிப்பாதலுக்கு வழிவகுக்குது. இது வந்து இன்சர்ஷன் வெக்டார்ஸ். அடுத்தது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார்ஸ். ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது, மாற்று குறியீடு, மாற்றீடு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக மாற்றப்படும்.